அதிசய மணல் மாதா ஆலயம் தமிழ் அதிசய மணல் மாதா செம்பருத்தி அன்னை தமிழ்நாட்டின் தெற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இந்த ஆலயம் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் சொக்கன் குடியரப்பு திருச்சபைக்கு சொந்தமானது. இந்த ஆலயம் செம்பருத்தி நிலங்களாலும் ஏராளமான பனை மரங்களாலும் சூழப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களால் தருவை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ஏரியும் இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ளது. இது ஒரு காலத்தில் கணக்கன் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்டது. பாண்டியர்களின் ராஜ்ஜியத்தில் பல குடும்பங்கள் வசித்து வந்தன. ராஜ்ஜியத்தில் அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக ஒரு ஏழை விதவையை மன்னர் கொன்றதன் மூலம் முழு கிராமமும் மணல் புயலால் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மக்களுக்கும் மன்னருக்கும் கடவுளால் வழங்கப்பட்ட தண்டனையாக கருதப்படுகிறது. பின்னர் 1998ஆம் ஆண்டில் சொக்கன் குடியிருப்பு மக்களின் உதவியுடன் ஒரு மேய்ப்பன் சிறுவனால் இந்த தேவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று இந்த ஆலயம் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் 16 ஆலயங்களில் ஒன்றாகும். இது சொக்கன் குடியிருப்பு மக்களால் நிர்வகிக்கப்படுகிறது. சனிக்கிழமை வழிபாடு இந்த ஆலயத்தில் பிரபலமானது. தெற்கு தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளிலிருந்தும் பார்வையாளர்களை இந்த ஆலயத்திற்கு வருகை தருகிறது. மாதத்தின் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் சாதி மற்றும் மத வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித உணவு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் 10 நாட்கள் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி சிலுவை விழாவுடன் தொடங்கி பண்டிகையின் 10ஆம் நாளில் ஒரு பெரிய புனித திருப்பலியுடன் முடிவடைகிறது. தேவாலய வரலாறு கிபி முதல் நூற்றாண்டில் புனித தாமஸ் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள கேரள மாநிலத்தில் கிறிஸ்தவத்தை பரப்பினார். கர்த்தராகிய இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதன் மூலம் அவர் இந்திய மக்களை கிறிஸ்தவத்தை நோக்கி ஈர்க்கத் தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் புனித தாமஸ் பலரை கொடிய நோய்களிலிருந்து குணப்படுத்தத் தொடங்கினார். அற்புதங்களைச் செய்ததன் மூலம் அவரது புகழ் கேரளா மற்றும் அண்டை நாடான தமிழ்நாடு முழுவதும் பரவியது. கிபி முதல் நூற்றாண்டில் இந்தியாவின் தெற்கு முனை பாண்டிய ஆட்சியாளர் கண்டப்ப ராசாவின் ஆட்சியின் கீழ் இருந்தது. மன்னரும் அவரது குடும்பத்தினரும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் கேரளாவிற்கு மசாலா பொருட்களை விற்க வந்த வணிகர்கள் மூலம் புனித தாமஸின் அற்புதங்களை பற்றி அறிந்து கொண்டார். புனித தாமஸை பற்றி கேள்விப்பட்ட மன்னர் கேரளாவுக்குச் சென்று தனது துன்பங்களை விவரித்து புனித தாமஸை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்தார். ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்துடன் புனித தாமஸ் ராஜாவையும் அவரது குடும்பத்தினரையும் குணப்படுத்தினார். இது ராஜாவை ஆச்சரியப்படுத்தியது. புனித தாமஸ் ராஜாவிற்கும் அவரது சீடர்களுக்கும் கிறிஸ்தவத்தை பிரசங்கித்தார். அவர்கள் விரைவில் கிறிஸ்தவத்தை பின்பற்றத் தொடங்கினர். புனித தாமஸ் ராஜாவை சபோர் என்று பெயர் மாற்றினார். மரியாதைக்குரிய அடையாளமாக மன்னர் அன்னை மரியாளுக்கு ஒரு தேவாலயம் கட்டுவதற்காக புனித தாமஸுக்கு 3 சென்ட் நிலத்தை நன்கொடையாக வழங்கினார். அந்த நாட்களில் பாரம்பரியத்தின்படி புனித தாமஸ் பனை ஓலைகளால் தேவாலயத்தை கட்டினார். இந்த நிலம் இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட முதல் நிலமாகும். இந்த தேவாலயத்தில் புனித தாமஸ் மரத்தாலான ஒரு புனித சிலுவையை அமைத்து சிலுவையில் பிரார்த்தனை செய்யுமாறு மக்களை அறிவுறுத்தினார். புனித தாமஸ் சிலுவையின் மேல் பகுதியில் ஐஎன்ஆர்ஐ என்ற எழுத்துக்களை குறித்தார். புனித தாமஸுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 3 சென்ட் நிலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம் அதிசய மணல் மாதா தேவாலயம் ஆகும். புனித சேவியரின் வருகை 16ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் சேவியர் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கத் தொடங்கினார். அவர் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் பரிசுத்த பைபிளை பிரசங்கிக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அவர் மணப்பாடு மலையில் பிரசங்கித்து வந்தார். கணக்கன் குடியிருப்பில் உள்ள மணல் மாதா தேவாலயத்தை பற்றி புனித பிரான்சிஸ் சேவியர் அறிந்து கொண்டார். மேலும் கணக்கன் குடியிருப்பில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் புனித தாமஸின் சீடர்கள் என்பதையும் அதிசய மணல் மாதா தேவாலயத்தை பார்வையிட அவர் ஆர்வமாக இருந்தார் என்பதையும் அறிந்து கொண்டார்.